புதுக்கோட்டையில 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அப்ப நான் என்ன சொன்னேன், வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா சொன்னேன். நான் அரசியல்ல தடுமாறாத ஆள், அரசியல்ல தடமும் மாறாத ஆள், அரசியல் தடம் மாறாத ஆள், அரசியல்ல தடுமாறாத ஆள். ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியல்ல தடுமாறியவர், தடம் மாறியவர். அதனால இப்ப தடுமாறுறாரு. நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்னைக்கு திமுக இருக்காரு, நாளைக்கு எந்த கட்சியில இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப இருக்கிற அவர் திமுக கட்சியில அவர் தலைமையில தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும், அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும், உடனே கலெக்டர் ஆபீஸ் இங்க இருக்கு, அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு காவல் நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு, குறிப்பா டுவாட் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகால் அதிகாரிகளை கூப்பிட்டு, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி ஒரு எதிர்க்கை சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, இப்ப உண்மையிலே இங்க தண்ணி பிரச்சனை இருக்கா, தண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை வருதா, இதை எப்படி நம்ம போக்கணும், இந்த கோடை காலத்தை இந்த தண்ணியை நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும், அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி, நான் மக்களுக்காக தானே பேசுறேன், இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். அப்ப இந்த தண்ணி பிரச்சனையை பேசினா அதை திசை திருப்பதற்காக, யார் மடை மாற்றினால் நான் வந்து தண்ணியை திசை திருப்பதற்காக, தண்ணீர் இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது, மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது, இதற்கு குடிநீர் அதிகாரிகளை அழைத்து, குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார். உடனே வார்த்தையில விஷத்தை கக்குகிறார், நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார். தனிப்பட்ட முறையில விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்துல பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய், அவர் வந்து அங்க போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா. அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்றேன், நான் அரசியலில் எவ்வளவு சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்றைக்கு திமுக இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார ஏதோ கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்றதையும் நான் சொல்றேன். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், யாரும் அதுல வேண்டியதில்லை. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமா நான் உருவாக்குவேன். அது என்னால் முடியும். எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். புதுக்கோட்டையில தண்ணி பிரச்சனையை பாக்குறது யாரு? இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் இப்ப என்னுடைய தண்ணி என்னுடைய வீட்டிலே இழுப்பூர்ல எங்க வீட்லயே தண்ணி வந்து சரியா வர மாட்டேங்குது, வீட்டுக்கு குடும்பத்திற்கே தண்ணி வரல. காலைல எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி பைப்ல காத்து தானே தம்பி வருது, தண்ணி எங்கப்பா வருது, இல்ல வயலுக்கு எங்கப்பா பாய்ச்சறதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க.